ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு பச்சரிசி, 2 கப்பு கடலப்பருப்புலாம் ஊற வச்சுட்டேங்க. நான் அந்த பச்சரிசி ஊறினதை நம்ம நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அடுப்பில் அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நம்ம கொழுக்கட்டை மாவு. நீங்கள் கடையில் வாங்கின மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்டில் இன்றைக்கி ரெடி பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் சைட்லேயே வேக வச்சாச்சு. குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம், நான் அப்படியே அந்த பாத்திரத்துலேயே வேக வச்சுக்கிறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாவு கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லா நமக்கு கெட்டியாக வரணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியானோன்னா நம்ம ஆற வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு ஆறினோன்னே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிலாம் உறிஞ்சி இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிடும். இதெல்லாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு அந்த தண்ணிலாம் உறிஞ்சாலே போதும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இப்படி அமுத்துனா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருந்தாலே போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் வெல்லமும் காய்ச்சி வச்சுக்க போகிறேன். ஒரே அளவு தான் எடுத்துருக்கேன். 2 கப்பு கடலப்பருப்புனா 2 கப்பு அச்சு வெல்லம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சும்மா கரைச்சி மட்டும் வச்சுக்க போகிறேன், வடிகட்டி எடுத்துக்கிறதுக்காக. பாகெலாம் எதுவும் காய்ச்ச தேவையில்லை. அடுத்தா பார்த்திங்கன்னா சைட்லேயே நல்லா கடலப்பருப்பு வெந்துருச்சுங்க. இப்போ இந்த மாவு ஆறினோன்னு நான் பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு நல்லா நான் கட்டி இல்லாமல் எடுத்துட்டேன். இந்த மாதிரி பதத்துக்கு எடுத்துக்கணும், கையிலலாம் ஒட்டாமல் இருக்கணும். அடுத்தா இந்த வெள்ளைப்பாகும் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துருச்சுங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி இந்த வாழை இலையில் தான் செய்ய போகிறேன் கொழுக்கட்டை. அதுக்காக எங்கள் வீட்டு குட்டி கார்டனில் வாழை மரம் குட்டியாக இருந்துச்சுங்க. அதில் ஒரு 2 இலை போல் கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஊர்லாம் அந்த பூசணி இலையில் வைப்பாங்க, இங்கெல்லாம் அந்த இலை கிடைக்காதுங்க. அதனால் நான் இன்றைக்கி வாழை இலையில் தான் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. நமக்கு கொழுக்கட்டை சைஸுக்கு சின்ன சின்ன ஸ்லைஸ் மாதிரி அழகாக வெட்டி வச்சுக்க போகிறேன். அடுத்தா பார்த்திங்கன்னா மாவையும் இப்போது அந்த இலையிலையும் இப்போ நல்லா வச்சிட்டோன்னா அடுத்தது பூர்ணம் ரெடி ஆனோடனே அப்படியே மடித்து வச்சு நம்ம இட்லி குக்கரில் வச்சு அவிக்க வேண்டியதாங்க. சூப்பராக. நான் எண்ணெயெலாம் எதுவும் தடவலை, தண்ணி மட்டும் கையில் தொட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அப்புறமா ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே தட்டி விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் மெலீஸாக தட்டி விட்டேங்க. நம்ம வீட்லேயே மாவு ரெடி பண்ணால் சூப்பர் டேஸ்ட்டாக வருங்க கொழுக்கட்டை. இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சுட்டேங்க. பாத்திரம் மாற்றிட்டேன், கொஞ்சம் பெரிய பாத்திரமாக. அதில் இப்போ எல்லாமே நல்லா கடலப்பருப்பு சூப்பராக வெந்து ரெடியாகி வந்துடுச்சு. நமக்கு அந்த அச்சு வெல்ல பாகி நம்ம ஊற்றிக்கலாங்க. நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு, அது கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கரெக்டாகிடுங்க. அடுத்தா ஏலக்காய் தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு மூடி போல் தேங்காய் பூ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் வந்தோடனே நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல வாழை இலையில், அதில் பூர்ணத்தை உள்ள வச்சு அப்படியே மடித்து வச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க வேண்டியதாங்க. செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். சைட்லேயே எல்லா வேலையும் பார்த்துட்டேங்க, எதுக்கும் ரெஸ்ட்லாம் கொடுக்காம எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் வாழையில் எல்லாமே மாவு ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன். அடுத்ததான் இந்த பூர்ணமாக ஆறினோன்னே அப்படியே மடித்து அழகாக வச்சுட்டேங்க. ஆனால் இது கொஞ்சம் டைம் ஆகுங்க, ஆனால் சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எங்கள் வீட்டில் இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க இந்த கொழுக்கட்டை. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பெரிய இட்லி பானை வச்சுருக்கேன், அதில் வச்சு ஒரே ட்ரிப்பில் எல்லாமே வேக வச்சுருவேன். நீங்கள் பூசணி இலை இல்லை அப்படிலாம் வறுத்தலாம் பட தேவையில்லைங்க, நமக்கு வாழையில் இருந்தாலே போதும், சூப்பராக செஞ்சிடலாம். நான் இப்போ இட்லி குண்டால வச்சு வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ எடுத்துட்டேங்க. சூப்பராக நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், எடுத்து பார்த்தோம் அப்படி வந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வாழையில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். சும்மா மாவுலே தான் மடித்து வைப்பேன். சரி இந்த தடவை நம்ம வாழையில் ட்ரை பண்ணாலும் பார்த்தேங்க, சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு